அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, மனித மனம் மிகவும் விசித்திரமானது. இன்று எவர் மீது அந்த மனம் பேரன்பை பொழிகிறதோ, சில காலங்கள் கழித்து அவர் மீது கோபத்தையும் வன்மத்தையும் பொழிகிறது. இன்று எவர் மீது ஒரு மனம் கோபத்தையும் வன்மத்தையும் கொண்டிருக்கிறதோ, சில காலங்கள் கழித்து அவர் மீது பேரன்பை பொழிகிறது. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணப்படுவோம். எங்கள் கூட சேர்ந்து என் கல்லூரி சேர்ந்த 20-30 நண்பர்கள் வருவாங்க. பல்வேறு கோயம்புத்தூரில் இருக்கின்ற பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த நண்பர்கள் அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் வருவாங்க. அவர்கள் அனைவருமே நாங்கள்லாம் ஒரே பள்ளியில் படித்தவர்களாக இருப்போம், அல்லது ஒரே தெருவில் வசித்தவர்களாக இருப்போம். ஆனால் கல்லூரி மட்டும் வேறு வேறாக இருக்கும். அப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த கம்பார்ட்மெண்ட்டை பிரிச்சிருப்போம். நாங்களே பிரித்து கொண்டது தான். இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் இந்த கல்லூரிக்குடையது, இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த கல்லூரிக்குடையது. நாங்களே எங்களுக்குள்ள ஒரு கோட்டை மாதிரி போட்டு கட்டி வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த இன்னொரு கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவன் இருந்தால், நான் அவனோடு முன்ன பின்ன பேசியதில்லை, பழகியதில்லை. ஆனால் எனக்கு அவனை பிடிக்காது. அவனுடைய நடையோ உடையோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அவனை பிடிக்காது. அவனுக்கும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இதில்லை, தூரத்துலேருந்து பார்க்குறதோட சரி. அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் எங்களுடைய கல்லூரியைச் சேர்ந்த ஒரு நண்பனுக்கும் அந்த கல்லூரியை சேர்ந்த ஒரு நண்பனுக்கும் ஏதோ ஒரு சிறு வாக்குவாதமாகி அது ஒரு சிறிய கைகலப்பில் போய் முடிந்து விட்டது. பிறகு அடுத்த நாள் காலை நாங்கள் எல்லாம் கல்லூரி செல்கிற போது திடீரென்று அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 40-50 பேர் விறுவிறு நேரம் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, என் நண்பர்கள். திடீர்னு வந்ததும் ஒரு 2 தனிப்பட்ட நபர்களுக்கிடையே இருந்த ஒரு பிரச்சனை, அது அன்று கல்லூரி பிரச்சனையாக மாறிவிட்டது. இது எங்கள் கல்லூரியா உங்கள் கல்லூரியாங்கிற மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பயங்கர ஒரு கையிழப்பு, ஒரு கலவரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நான் தேடினது அந்த கல்லூரியில் ஒருத்தன் நான் முன்ன பின்ன இது வரைக்கும் பேசி பழகாத ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, நான் அவனை தான் தேடினேன்னா எனக்கு பிடிக்காது. இது ஒரு சின்ன ஒரு காரணம் ஆயிடுச்சு. அவனும் அதே மாதிரி தான். 2 பேரும் கட்டி புரண்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே சண்டை போட்டோம். அப்புறம் ரத்த காயம்லாம் ஆச்சு. அப்புறம் யாரோ விலக்கி விட்டாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை ஒரு தனிப்பட்ட 2 கல்லூரிக்கும் தொடர்புடைய ஒரு அண்ணனை வச்சு பேசி அந்த பிரச்சனை சும்மா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கல்லூரியெலாம் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு வேலையாக கோயம்புத்தூருக்கு போகும்போது, சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு அதே நான் கல்லூரிக்கு போகிற போது பயணப்பட்ட அதே ட்ரெயினில் ஏறி நான் போகிறேன். அதே பேசஞ்சர் ட்ரெயினில் நான் ஏறி போகிறேன். யார் கூட நான் கையில் பாய் கட்டி உருண்டனோ அவன் கோயம்புத்தூருக்கு டெய்லி அந்த ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்ம நடந்தே போகலாம். தனித்தனியாக இறங்கி மாற வேண்டியிருக்காது, ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி சும்மா தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலான் இருக்கா. நான் நடந்து போகும்போது அவனும் அங்கே இருக்கான். அப்புறம் 2 பேரும் பார்த்துட்டு அந்த ட்ரெயின் படிக்கட்டில் கீழே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் நானும் அவனும் அந்த படிக்கட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு ட்ரெயின் விட்டு இறங்கி வெளியே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு தேநீர் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே பிரிஞ்சுட்டு அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி பேசிக்கிட்டோம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த முதல்ல அவனுக்கு ஏன் எனக்கு பிடிக்கலன்னு தெரியல, எனக்கு ஏன் அவனை பிடிக்கலன்னு தெரியல. பிறகு ஒரு சின்ன ஒரு கைகலப்பு சங்கடமாகி திருப்பி ஒரு 5-6 வருஷம் கழித்து அவனை சந்திக்கும் போது அந்த பழைய பகை எங்கே போச்சுன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியலை. இது ஒரு 2 தனிப்பட்ட நபர்களுக்கிடையான ஒரு பிரச்சனை. இதனால் சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் திருப்பி நண்பர்களாகிவிட்டோம், சேர்ந்து விட்டோம், பிரிந்து விட்டோம். ஆனால் நண்பர்களே, நீங்கள் நன்றாக ஒன்றை யோசித்து பாருங்கள். இப்படி நமக்கு பிடிக்காத ஒரு நபருங்கிறத நமக்கு பிடிக்காத ஒரு இனமாகவோ, நமக்கு பிடிக்காத ஒரு மொழியாகவோ, நமக்கு பிடிக்காத ஒரு நாடாகவோ இருக்கிற போது அந்த நாட்டை ஆள்கிற மன்னர்கள், அந்த நாட்டை ஆள்கிற அரசர்களின் அல்லது மன்னர்களின் அல்லது பிரதமர்களின் அல்லது அந்த நாட்டின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்குமே என்று யோசித்து பார்க்கிற போது நாங்கள் 2 நண்பர்கள் சண்டை போட்டோம், கூட்டிகிட்டோம், பிரிஞ்சிட்டோம். ஆனால் அப்படி ஒரு மனநிலை, ஒரே கோட்பாடு, ஒரே மதம், ஒரே மனம், ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி என்கிற கோட்பாடு உடையவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்கு வருகிற போது அவர்களை பின்பற்றுகிறவர்களும் அதில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அவர்களைப் போலவே ஆக ஆசைப்படுகிறார்கள். நான் வரலாற்றை சொல்கிறேன். இதே வரலாறெங்கிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நீங்கள் ஜெர்மனியின் ஹிட்லரை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள்.
ஜெர்மனியின் ஹிட்லருக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான் இருந்தது. ஒரே இனம், உலகை ஆள பிறந்த ஒரே இனம் அது ஜெர்மானிய இனம், ஒரே மொழி ஜெர்மானிய மொழி. அதற்கு அந்த ஜெர்மனியில் இதற்கு அப்பால் இருப்பவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே ஹிட்லர் எடுத்துக்கொண்டதில்லை என்பதை நீங்கள் வரலாறு வாசித்தவர்களுக்கு தெரியும். அவர் ஜெர்மனியில் வாழ்ந்த யூதர்களையும் ஜெர்மனியில் வாழ்ந்த கம்யூனிஸ்டுகளையும் அவர் தன்னுடைய விரோதியாக அவர் வரித்து கொண்டார். ஆனால் துரதிர்ஷ்டம், அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது பிறகு அவரை பின்பற்றியவர்களும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் அதிகாரிகளும் பொதுமக்களும் அதே மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. நீங்கள் ஹிட்லரின் மதைமுகாம் என்ற ஒரு புத்தகத்தை நான் சமீபத்தில் வாசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம். வழக்கம் போல ஹிட்லரின் காலத்தில் யூதர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் நாம் அறிவோம். அப்படி ஒரு ட்ரெயினில் இதே மாதிரி ஒரு யூத கூட்டத்தை அவர்கள் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது இதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட யூத வதை முகாம்கள் இருக்கிறது இல்லையா, அதில் யூத வதை முகாமுக்கு அவங்கள கொண்டு போய் அடைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. போகிற போது ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறார்கள். ஆண் குழந்தைகள் என்றால் ஆண்களோடும், பெண் குழந்தைகள் என்றால் பெண்களோடும் இணைந்து பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு தனித்தனி ஒரு அறையில் தள்ளப்படுகிறார்கள். அந்த யூத முகாம்கள் பற்றி நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அங்கே நம்ம குளிக்கிற குளியலறை போன்ற பெரிய குழாய் இருக்கும். அந்த யூதர்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டதுக்கு பிறகு அவர்கள் அந்த குழாயை திரிவிட்டால் அதிலிருந்து தண்ணீர் வராது, அதிலிருந்து நச்சு வாயு, விஷவாயு தான் வரும். அதிகபட்சம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் அந்த அறைக்குள் இருந்த அனைவரும் மூச்சு முட்டி இறந்து விடுவார்கள். ஏனென்றால் சுட்டு சுட்டு கொன்று அவர்களுக்கு அது அழுத்து போன சமயத்தில் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படி அந்த வதை முகாமில் ஒரு யூத பெண்களை கொண்டு போய் அடைத்து அந்த ஒரு விஷவாயுவை திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த அறையை திறக்கிற போது அது கொத்து கொத்தாக சடலங்கள் இருக்கின்றன. அந்த சடலங்களை அவர் அப்புறப்படுத்துகிற போது பார்க்கிறார்கள், அந்த சடலங்களுக்கு இடையில் ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு சிறுமி உயிரோடு இருக்கிறார். அவர் சடலங்களை அப்புறப்படுத்தி கொண்டே வந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு குழந்தை, 10 வயது குழந்தை, அவர் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் மீது ஒருவராக அந்த குழந்தையை காப்பாற்றிக்கொண்டு கடைசியில் அந்த பெண்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறது. அதை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அங்கிருந்த நாஜி படையை சேர்ந்த ஒருவன் திடீரென்று அந்த குழந்தைக்காக அவன் ஒரு போர்வையை எடுக்க ஓடுகிறான். ஒருவன் அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை அருந்திற்காக பாலை எடுக்க ஓடுகிறான். ஒரு சில மணித்துளிகளில் அங்கிருந்த நிலைமை மாறிவிடுகிறது. அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் அனைவருமே ஆசைப்படுகிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இன்னொரு நாஜி வீரன் அந்த குழந்தையை தன் மடியில் கிடைத்து கொண்டு அந்த குழந்தையை கண்விழிக்க வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே அந்த யூத வதை முகாமின் அதிகாரி இருப்பார் அல்லவா, அவர் அந்த அறைக்குள் வந்து விடுகிறார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் அவரும் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தவர் ஒரே ஒரு கேள்வி தான் அதற்கு பிறகு கேட்கிறார். இது நம்முடைய தலைவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்கிற ஒரே ஒரு கேள்வி. ஹிட்லர் அப்போது அங்கே இல்லை, அவர் எந்த மூலையில் இருக்கிறார் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ ஹிட்லர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் அங்கிருந்த நாஜிகளுக்கு இருந்தது. அந்த கேள்வி கேட்டு முடித்த பிறகு அதே அந்த வதை முகாமின் அதிகாரி தன்னுடைய கைத்துப்பாக்கியால் எடுத்து அந்த சிறுமியை சுட்டுக் கொள்வதாக அந்த சம்பவம் நிறைவேறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நாம் தனிப்பட்ட ஒரு நபர்கள் மீது தனிப்பட்ட ஒரு நமக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ நம்முடைய தனிப்பட்ட விருப்பை தாண்டி நம்முடைய பொது சமூகம் நமக்கு ஒன்று கற்பித்திருக்கிறது அல்லவா, இவங்க இப்படிங்கிற பொது கற்பிதங்கள். இதிலிருந்து தப்பிக்கவெல்லாம் ஒரே வழி என்னவென்றால், இது போன்ற நம்முடைய இலக்கிய கூட்டங்களும் நாம் வாசிக்கின்ற புத்தக வாசிப்புகளும் ஒன்றே நம்முடைய சிந்தனையை விரிவடைய செய்யும், நம் சிந்தனையை தெளிவர செய்யும் என்று கூறி தொடர்ந்து அனைவரும் நிறைய புத்தகங்களை வாசியுங்கள். நம்முடைய சிந்தனை மென்மேலும் நாம் விரித்து கொண்டால் இது போன்ற ஒரு எண்ணமோ இது போன்ற ஒரு வன்மமோ நம்ம அல்லாத பிறர் மீது நமக்கு தோன்றாது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.